தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்துல மடையர்கள் என்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யாராவது நம்மள மடப்பயல அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப கோவப்படுவோம். சரியான மடையனா இருக்கான் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன செய்வோம்? எரிஞ்சு விழுந்துருவோம். அப்ப இந்த மடையர்கள் என்பது கெட்ட வார்த்தையா? இந்த மடையர்கள் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத அந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். அந்த காலத்துல ஏரியை தமிழன் அழகாக வடிவமைத்த பிறகு அந்த ஏரியில் உள்ள தண்ணீர் வெளியேற தமிழன் கண்டுபிடித்த ஒரு தொழில்நுட்பம் தான் மடை. இந்த மடையை எப்படி மனிதன் அந்த ஏரியில வடிவமைத்திருக்கிறான் அப்படிங்கிறது பற்றி பார்க்கும்போது, இந்த மடைகளை அமைக்க அந்த காலத்துல பனை மரத்தை பயன்படுத்தினாங்க. அந்த பனை மரத்தோட உள் தண்டை நீக்கினா, பனை மரம் ரவுண்டா நல்ல நீளமாக இருக்கும். அதனுடைய உள்தண்டை நீக்கணும் அப்படின்னா ஒரு உறுதியான குழாய் மாதிரி வந்துடும். இந்த குழாயை ஏரியின் அடி ஆழத்துல பதித்து அதன் உள்ள ஓட்டையில கோரை, நாணல், களிமண் ஆகியவற்றை வைத்து என்ன செய்வாங்க? அடைத்து விடுவார்கள். நாளாக நாளாக அந்த பனை மரத்தை வச்சு பண்ணாம பின்னால பாறைகளை வச்சு பண்ணாங்க, இல்ல மரச்சட்டங்களை வச்சு மடைகளை உருவாக்குனாங்க. இந்த மழை காலத்துல ஏரிகள் எல்லாம் தண்ணீர் எல்லாம் நிரம்பி வழிந்து தண்ணீர் நிரம்பி வழிஞ்சோடனே என்ன செய்யும்? கடைசியா கரையை உடைத்து கொண்டு செல்வதற்கு முன்னால என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த தண்ணீரை பயனுள்ள வகையில விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்காக என்ன செய்வார் அப்படின்னா, ஒருவர் என்ன செய்வார் அப்படின்னா, மூச்சடக்கி அந்த மடையை திறந்து விடுவாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த மடையினுடைய ஓட்டையில கோரை, நாணல், களிமண்ணை வச்சு அடைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அதை எடுத்து விடுவாங்க. அதை எடுத்து விடுவதற்காக ஒருத்தர் மூச்சை அடக்கி போய் என்ன செய்வாங்க? அந்த ஏரியின் ஆழத்துல பதிந்திருக்கிற அந்த பனை மரத்தினுடைய உள் ஓட்டை என்ன செய்வாங்க? எடுத்து விடுவாங்க. அந்த மடை திறக்கப்பட்ட பிறகு ஓட வழியா என்ன செய்யும்? விவசாய நிலங்களுக்கு தண்ணீரானது செல்லும். அந்த மடையை திறந்த உடனே புயல் வேகத்துல தண்ணி போகும். அந்த புயல் வேகத்துல தண்ணி போகும்போது இந்த மடையை திறந்து விட்டாங்க பார்த்தீங்களா? மூச்சடைக்கு உள்ள போனார் பார்த்தீங்களா? அவரையும் சேர்த்து என்ன செய்யும்? தள்ளி கொண்டு போகும். தள்ளி கொண்டு போய் அவரை என்ன செய்யும்? கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும்? அவரையும் சாகடிச்சு விடுமா. அவ்வளவு ஃபோர்ஸா என்ன செய்யுமா? தண்ணி வெளியேறுமா புயல் வேகத்துல. இந்த மடை திறந்தவர் தப்பிப்பது மிக மிக கடினமா. அந்த காலத்துல 100 பேர் போனாங்க அப்படின்னா அதில் பிழைப்பது 1 2 அப்படிதான். இப்படிப்பட்ட இந்த மடையர்கள் இவர்களைத்தான் என்ன செய்றாங்க? அந்த காலத்துல மடையர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மடையர்கள் தியாகம் செய்து, இந்த மடையர்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சவர்களா இருப்பாங்க. அவர்களுக்கு பிள்ளை குட்டிலாம் இருக்கும். அவர்கள் தன் மனைவியிடம் அனுமதி வாங்கி அந்த ஏரி கடையை உடைத்து கொண்டு தேவையில்லாமல் என்ன செய்யுது? அந்த ஊரை அழிப்பதற்கு முன்னால இவர் உள்ள போய் மூச்சடக்கி உள்ள போய் என்ன செய்வாரு? இப்படி உள் ஓட்டையில அந்த மடை, அந்த பனைமரத்துல செஞ்ச அந்த மடையோட உள் ஓட்டையை எடுத்து அது விவசாய நிலங்களுக்கு போவதற்கான வசதியாக செய்வார். இந்த நேரத்துல இவர் தான் உயிரையும் துச்சமென மதித்து இந்த மக்களுடைய வாழ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யறாங்க? தியாகம் பண்றாங்க. அவர்களைத்தான் அந்த காலத்துல மடையர்கள் என்று சொன்னார்கள். ஆக இனிமே யாராவது ஒருத்தர் நம்மளை மடையர்கள் என்று சொன்னால் நம்ம சந்தோஷப்படணும். நம்மளும் தியாகம் உள்ளவர்கள். அந்த தியாக சிந்தனை உள்ளவர்களை தான் மடையர்கள் என்று அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அதனால இனிமே யாராவது மடப்பையில அப்படின்னா யாருமே துக்கப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. அன்புடன் ஜஸ்டின்.